ஏன்னா வாங்கியிருக்கீங்களா? என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 24. 24. எவ்வளோன்னு முடிஞ்சிருக்கு? 23. 23 முடிஞ்சிருக்கு. பல்லு பார்த்தீங்களா? எத்தனை பல்? 4 பல்லா? எது ஆட்டு கொண்டு போகிறீங்களா? கோயிலுக்கு கொண்டு போகிறீங்களா? சரி, எந்த ஊர்லேருந்து வரையண்ணே? பாளையங்கோட்டையிலேருந்து வரையலோ? சரி சரி. உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ இருக்கும்? சரி. எல்லாம் ஜம்ஜார் தான். எடுத்து கேளு. பாண்டியா பார்த்தா ஒரு 18,000 ரூபாய்க்கு இப்படி ஆடு ஒரு 5 ஆடு விடா கொண்டா விடல ஆட்டை. 1,00,000 எண்ணி கொடுக்க மாட்டேன். ஆடு வச்சாங்க ஆடுங்கள்லாம். வணக்கண்ணா, எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? சந்தனம் சுமாராக போயிட்டு இருக்கு. சுமாராக போய்கிட்டு இருக்கு. ஆமாம். நல்ல கொடியாட்டு மாதிரி நல்ல வேலையாட்டு மாதிரியா போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். கன்னி ஆடும் கிடக்கு, கன்னி கடாயும் கிடக்கு, எல்லாமே கடாய் தானே? கருப்பு கிடக்கு, கன்னி கிடக்கு, போர் கிடக்கு, எல்லாமே கிடக்கு. எல்லா ஆடும் கிடக்கு. எல்லா ரகத்தில் கிடக்கு. எல்லாமே ஆடு தானா கிடாயா? கிடா இது ஃபுல்லாமே கிடாய். கிடாய் தான். எப்படி காய் அடிச்சது அப்படின்னு? காய் அடிச்சது இந்த 3 கடை பெரிய மாதிரி மட்டும் காய் அடிக்கலாம். காய் அடிக்கலாம். அந்த உயரமா தெரியல. உயரமா தெரியுது 3 மீன். 3 மட்டும் காய் அடியாத மாதிரி. எப்படி இருக்கு ஆவரேஜ் மொத்தமா? நாங்கள் 37 ரூபா சொல்லுவோம் ஜோடி. ஜோடி 37 ரூபா சொல்லுதியா? ஆமாம். எவ்வளவுக்கு முடிஞ்சிருக்கா இல்லை முடியாம கிடக்கு? முடியாம கிடக்கு. என்ன 31 ரூபாய்க்கு கேட்காங்க. கேள்வி 31 இருக்கு கேட்காங்க. நாங்கள் 33 ரூபா கொடுத்துடலாம். கூட 2 ரூபா தக்கத்தில் கிடக்கு. சரிண்ணே, ஆவரேஜுக்கு ஒரு கடாயை இப்போ எடுத்து வெட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லாஸ்ட்ல அந்த செங்கனி நிற்கலாம். ஆமாம், அந்த செங்கனி. ஆமாம், அந்த செங்கனி இல்லைன்னா அந்த பால் கண்ணி சொல்லணும். அந்த கை ஆமாம், அந்த கடாயை வெட்டி அறுத்து எவ்வளோ கிலோ சேரும்? 17 கிலோ 16 கிலோ சேரும். 16 கிலோ ஆவரேஜுக்கு அப்படின்னா ஒரு கடாய் வந்து 15 குறையாம இருக்கும் ஆவரேஜ். ஆமாம், அந்த கடையில் 20 கிலோ மேலே இருக்கும். அந்த செவலை எல்லாம் நம்ம செவலை அந்த இதெல்லாம் கூட இருக்கும். 20 கிலோக்கு மேலே இருக்குங்க. சரி, நல்லா கை வச்சது. சரி. உங்களுக்கு கட்டிக்குள்ள இருக்கனால கொஞ்சம் நெருக்கமாக தெரியுது. சரி. இல்லைன்னா மாதிரி தனியாக பிடிச்சா துண்டா வெளியே விட்டா 31 மாதிரி இருக்குண்ணே. 31 மாதிரி இருக்கு. ஆமாம், அது 30 இருக்கனால கொஞ்சம் இடஞ்சா இருக்கனால உங்களுக்கு தெரியுது. சரிண்ணா. அதுக்கடுத்து இங்கிட்டு சொல்லுங்க. ஆடெல்லாம் இந்த ஆட்டுக்கு எத்தனை மாதிரி? 2 கடா மாதிரி. அந்த 2 போருக்கு போகிறாங்க. இந்த 2 போர் கறிக்கு 2 போர் ரெண்டுமே கடா மாதிரியா? 2மே கடா மாதிரிண்ணே. அந்த அந்த கரும்போரு கடா ஆட்டுக்கு. அது கரும்பு ஆடுக்கு. சரி, என்ன ரேட் சொல்லுவியா? ஏன்னா அது நான் 33 ரூபா சொல்லுதோம்ண்ணே. ஆடும் மரியும் சேர்த்து. ஆமாண்ணே. எவ்வளோ தான் கொடுக்கலாம்? 22 ரூபா கொடுத்துடலாம். 22 ரூபா கொடுத்துடலாம். 27. ஆமாம், 27. பல்லு எப்படின்னா அதுக்கு? என்ன பல்லு சூப்பராக இருக்குண்ணே. பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்ல பல்லா இருக்கு. சரி, ஓகேண்ணா. சரிண்ணே, பல்லு நல்லா சூப்பர் பல்லா இருக்கு. ரைட்டு. இதுக்கு இந்த கன்னி ஆடுக்கு அது எப்படின்னா குட்டி வரைக்கும் எப்படின்னா நல்லா வளர்த்துருக்கு. ஆனால் 2 தான் போடுமா 3 குட்டி ஆடும்? இது 3 குட்டிண்ணே. 3 குட்டி ஆடு. ஒரு பொட்டை குட்டி வித்துட்டோம்ண்ணே. வித்துட்டீங்களோ? ஆமாம். சரிண்ணே. ஆடெல்லாம் நல்லா நம்ம காம்செட்லாம் பாருங்க நல்லா இருக்கும். ஆமாம், 1 லிட்டர் பால் இருக்கும்ண்ணே. 1 லிட்டர் இருக்கும்ண்ணே. மரியை பாருங்க எப்படி வளர்த்துருக்கு. மரி நல்லா சூப்பராக வளர்த்து எடுத்துருக்குண்ணே. அந்த வெள்ளை ஆடு சொல்லுங்க. பல்லு எப்படி? அது பல்லு சூப்பராக இருக்குண்ணே. அதே மாதிரி தானே 6 பல்லு தானே. 6 பல்லு தான். ஆமாண்ணே, அது 2 மாதிரி இருக்குண்ணே. கன்னி மாதிரி கிடக்கு. ஆமாண்ணே, 2 கன்னி மாதிரி. ஆமாம், குடி மாதிரி. அது 2 என்ன மாதிரிண்ணே? அது 2 மணி. அது 2 கன்னி மாதிரி தானே. இல்லை, ஆண் மரியா பெண் மரியா? 1 கடா மாதிரி ஒரு பொம்மரி. ஒரு கடா மாதிரி ஒரு பொம்மரியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? ஏன்னா அது 27 ரூபா சொல்லுவோம். 27 சொல்லுது. ஆமாம், கொடுக்குது 25 ரூபா கொடுத்துடலாம். 25 ரூபா கொடுத்துடலாம். இந்த கன்னியாட்ட சொல்லுங்க. இந்த கன்னியாட்ட 27 ரூபா சொன்னேன். 27. ஆமாம். குட்டி வரைக்கும் எப்படின்னா 3 குட்டியாடா 2 இருக்கும்ண்ணே. அந்த அது 2 மரிடா. 2 மாதிரி கிடைக்குது. வண்டிக்குள்ள கிடக்கா 2 பொம்மரி. சென்னை இப்போ சென்னை அதோட மாதிரி 2 எப்படி வளர்த்துருக்கு? நல்ல சம்மன் வளர்த்துருக்கு. குட்டி எத்தனை குட்டி ஆடுண்ணே? 3 2 தானே. 2 குட்டி ஆடு. 2 நல்லா வளர்க்கும். 2 நல்லா வளர்க்கும். பல்லு எப்படிண்ணே? பல்லு அதுவும் 6 பல்லு தானே. 6 பல்லு தான். ஆமாம். என்னென்ன கொடுக்கலாம் கடைசி? 22 ரூபா கொடுத்துடலாம். 22 ரூபா கொடுத்துடலாம். சரிண்ணே. இது எப்படி குறாலாண்ணே? ஆமாண்ணே, கரைக்குட்டி போட்டுச்சுண்ணே. கரைக்குட்டி போட்டுருச்சோ? ஆமாண்ணே. சரி. என்னென்ன கொடுக்கலாம் அது? என்ன இது நான் 5 ரூபா சொல்லுவோம்ண்ணே. 15 ரூபா சொல்லுது. ஆமாம், ஒரு 13 ரூபா 14 ரூபா கொடுத்துடலாம். 14 ரூபா கொடுத்துடலாம். ஆமாண்ணே. சரி, சந்தை நல்ல கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. ஆமாண்ணே. விற்பனைகள் எப்படி இருக்கு? விற்பனைகள் கொஞ்சம் சுமார் தானே. சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே. ரைட். கடாயில் விற்பனை ஆகுதா? செம்மராட்டை குட்டி எதுவும் வாங்குனீங்களா? விற்பனை ஆகுதா? எப்படி? செம்மராட்டு குட்டி கொஞ்சம் பரவாயில்லாம் போகுதுண்ணே. பரவாயில்லாம் ஓடிக்கிட்டு. வெள்ளாட்டு மாதிரி தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. சுமாராக தான் இருக்கு. சரி, ரொம்ப நன்றிண்ணா. நல்ல நீட்டமாக இருக்கு. மரிகள் வந்து நல்ல நீட்டமாகவும் நல்ல கால்கணமும் உள்ள மாதிரி நல்ல சூப்பர் மாதிரியாக கொண்டு வந்திருக்கேன். 4 மாதிரி 5 மாதிரி கொண்டு வந்தால் நல்ல நங்கூரமாக கொண்டு வந்திருக்கேன். நல்ல சூப்பர் மாதிரியாக கொண்டு வந்திருக்கேன். என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு முடிஞ்சிருக்கு? 2 வந்து புளியம்போர் மாதிரி. ஆமாம், அது 2 நம்ம அந்த 2 வந்து பொம்மரியா? இது 2 கிடா மாதிரி. இது கிடா மாதிரி. இது கிடா மாதிரி. இந்த நிற்கிறது கிடா மாதிரி. 4 கிடா மாதிரி 2 பொம்மரி. கிடா மாதிரி தான். 4 கிடா மாதிரிங்க.
வரேன் அண்ணன் ஊடால வந்துட்டாப்ல. 4 கிடா மாதிரி 2 பொம்மரி. என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு முடிஞ்சு? குட்டி வந்து 11 ரூபா கரையும் சொன்னோம். 11 ரூபா கரையும் சொன்னீங்க. ஓ ரைட்டு. நம்ம காட்டு மாதிரி இதெல்லாம் மாதிரி உடையடிச்ச மாதிரி. ஓ சரி 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 சரி. 2 பொம்மரி சேர்த்து போட்டு 11 ரூபா கரையும் சொன்னோம். 11 ரூபா கரையும் சொன்னீங்க. 11 ரூபா கரையும் சொல்லி ஒரு குட்டி வந்து 9500 முடிஞ்சு. 9500க்கு முடிஞ்சிருக்கு. எப்படிண்ணா இது உங்களுக்கு கட்டுப்படியான ரேட்? கட்டுப்படி நாங்க வந்து வாங்கினது வந்து 9 ரூபா கரையும் மரிக்கை இருக்கு. சரி. அதே மாதிரி 2 மாசம் வளர்த்தா போகுது வந்து நல்லா வளர்ந்து 11 ரூபா கரையும் 12 ரூபா கரையாச்சுக்கு போயிடும். குட்டி சூப்பரா இருக்கலாம். குட்டி நல்லா விட்டாலும் கலர் குட்டி நல்லா நீல வளர்க்க நல்லா கால் வாரி இருக்கு. ஆமா நல்ல நீல வாக்க நல்லா இருக்கு. கால் வாரி இருக்கும். ஆமா பொம்மரியுமே பாத்தீங்கன்னா புடிச்சது கிடையாது. பொம்மரியும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடாக்கு இன்னும் 15 வருஷம் நல்லா இருக்கும். 15 வருஷம் வித்தாச்சு. 15 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். வந்து பல் போடவே வரா. 15 வருஷத்துக்கு 2 குறால் மாத்தவே வேண்டாம். ஆமா நம்ம வெரைட்டி சேனா போட்டாலும் 15 வருஷத்துக்கு மாத்தலாம். சரி 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 ரொம்ப நன்றிடா. போ மரி வைங்க. பூரா போ. போ நம்ம சொல்ல போய் தான் வந்துடா. மரி பத்தி பாறலாம். அரியாங்க பத்தி பாறலாம். நல்லா 2 பால் கண்ணி ஆடு. சொல்லுங்க விலை சொல்லுண்ணே. சொல்லுங்க. ஆமாண்ணே. இது 12000 ரூபா. 12000. பல்லு எப்படி? பல்லு அரை பல்லு தான் ஆகும். கடைக்கு தான் ஆகும். சரி சரி. இது எப்படிண்ணா? இது பல்லு எப்படி? இளம்பல்ல எப்படி? இது ஆடு குறால் தரம். குறால் தான். குறால் தரம் தான். 2 குட்டி போட்டு வித்தாச்சு. குட்டி வித்தாட்டிலோ? ஆடு நல்ல ஆடு. நல்ல பால் கண்ணி ஆடு. பால் கண்ணி ஆடு நல்ல வர்க்கமான ஆடா இருக்கு. என்ன ரேட் சொல்லுதியா? ஏன்னா அது 14 ரூபா சொன்னான். சரி ஒரு 12 ரூபா நான் கொடுத்துருவோம். 12 ரூபா கொடுத்துருவியா? செனை எப்படி? செனை இருக்குமா எப்படி? செனை இப்போ வெரைட்டி 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதம் தான் இருக்கும். எல்லாம் செனையா இருக்கும். எல்லாம் செனையா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி சரி சரி. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது? சந்தை கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கு. மொத்தமாக தான் இருக்கு. விறுவிறுப்பா இல்லை. நல்லா வளர்ப்பு கேத்த ஆடுங்க. சூப்பர் ஆடு. கால் கண்ணி. நல்ல பால் கண்ணி. சரியான ஆடு. ரொம்ப நல்ல சைஸான இருக்கு. சைஸ் நல்லா ரொம்ப சைஸ். எவ்வளோ கேள்வி கேட்டாங்களா எப்படிங்க? அவங்க 10 ரூபாய்க்கு கேட்க 10 ரூபாய்க்கு கேட்காங்க. 10 ரூபாய்க்கு கேட்காங்க. 11 ரூபான்னு கேட்காங்க. 11,000 கேட்காங்க. சரிண்ணே. அண்ணனே நல்ல பால் கண்ணி கிடாய் 2 கிடாய் நல்ல சரியான கிடாய் கிடக்கு. எப்படின்னா காய் அடித்த மாதிரியே அப்படின்னா? காய் அடியாது. ஆட்டுக்கு ஆகும். நல்ல கால் கணம் இருக்கு. கிடாய்க்கு 2 கிடாய்க்கு நல்ல சூப்பர் கிடாயா இருக்கு. இந்த பொம்பு பின்னாடி வளைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன ரேட் சொல்லுது? அது பல்லு எப்படி? ரெவெண்ட் பல்லு. ரெண்டுமே 2 பல்லு. என்ன ரேட் சொல்லுதியா? ஒரு கிடாய் 24,000 ரூபா சொல்லுதியா? எவ்வளோ வரைக்கும் கேள்வி இருக்கு? 19 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. உங்கள் ஆவரேஜுக்கு ஒரு கிடாய் என்ன எத்தனை கிலோ இருக்குங்க? 20 கிலோ வரும். ஒரு கிட்ட 20 கிலோ வரும். சரி சரி சரிண்ணே. ஆட்டுக்கு ஆகுமாண்ணே? ஆட்டுக்கு ஆகும். 2 பல்லு கிடாய் தான் ஆட்டுக்கு ஆகும். நல்ல கால் கணம். நல்ல சூப்பர் கிடாயாக இருக்குது. கொஞ்சம் களைச்சல் இருக்கும். ஆட்டில் கிடந்த கிடாயாண்ணே? ஆட்டில் கிடந்த கிடாய். இன்னைக்கு எப்படி இருக்குது சந்தை? விற்பனை இல்லை. ஓ சரி 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 சரிண்ணே. இது ஆடாண்ணே? குறால். ஓ குட்டியோட சேர்ந்ததா? சரி என்ன ரேட் சொல்லியா? 2 சேர்த்து 14 ரூபா. குட்டி என்ன குட்டிண்ணே? பொம்மரியா? சரி சரி சரிண்ணே. இது எத்தனை தலையேத்தா? தலையேத்தா. சரிண்ணே. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? என்ன ஒரு 13 ரூபா கொடுக்கலாம். 13 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணே. சரி ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கண்ணே. வெல்கம் டு ரெட்டியார்பட்டி சந்தை. ரெட்டியார்பட்டி ஆட்டி சந்தை. ஆமாம். எப்படி இருக்கு நீ சந்தை? சந்தை இன்னைக்கு சுமாராக தான் இருக்குது. எல்லாம் குட்டியெல்லாம் வளர்ப்பு மாதிரி நல்ல மாதிரிலாம் போட்டிருக்கிய. நல்லா நீளவாளம் கட்ட மாதிரி எல்லா மாதிரியுமே கிடக்கு. தரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கிடக்கு. அந்த புளியம்போர் என்ன சொல்லுது? அந்த கரும்போர் வந்து 7,500 ரூபா சொல்லுது. எவ்வளோனா கொடுக்கலாம்? ஒரு 7 ரூபா கொடுத்துடலாம். சரி ஆவரேஜாக இப்போ எத்தனை மாதிரி கிடக்குண்ணா நம்மகிட்ட? 30 மாதிரி கிடக்கு. ஆவரேஜாக என்ன ஜோடி 15 சொல்லுதியா? ஃபைனலாக கொடுக்கக்கூடிய ரேட்டுனா 14 ரூபான்னு கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எடுத்தா. சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சுமார் தான். எல்லாம் எத்தனை மாதம் குட்டிலாம் இருக்குண்ணே? பார்த்தீங்கன்னா 6 மாத குட்டி, 8 மாத குட்டி, 10 மாத குட்டி எல்லாம் சேர்ந்து கிடக்கு. மிக்சிங்கில் கிடக்கு. சரிண்ணே. சரி ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் நல்லா மடிகளாக போட்டுக்கா. மடிகளை பார்த்துக்கோம். புளியம்போர் கரும்போர் எல்லா மாதிரியுமே கிடக்கு. சூப்பர் மடிகளாக கிடக்கு.